இந்திய சினிமாவின் அதிசய பிறவி, அதாவது அதிர்ஷ்ட ஜாதகம், அதிர்ஷ்ட பிறவி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை பல இடங்கள்ல தன்னை தாழ்த்திக்கிட்டு மற்றவங்களை உயர்த்தி பேசியிருக்காரு. இது தன்னடக்கமா இல்லை அவருடைய ரியல் கேரக்டரா என்னங்கிறத யூகிக்கவே முடியாது. ஏன்னா அவர் தற்பெருமையை பண்ணதே இல்லைங்க. இது வரைக்கும் எத்தனையோ மேடை பார்த்துருக்கேன், எத்தனையோட ஸ்பீச் பார்த்துருக்கேன். அவர் என்னைக்குமே தன்னை புகழ்ந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு அவர் ஒரு நாள் கூட பேசுறதே இல்லை. தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை உயர்த்தி கூட பேசியிருக்காரு. ஆனால் என்னைக்குமே தன்னைத்தானே புகழ்ந்து கொண்ட ஒரு மனிதனாக இருந்ததே இல்லை. அவர் மா மனிதர் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு. நிறைய பேர் நிறைய விஷயமா சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நாகார்ஜுன அவர்கள் கூலி பட ப்ரமோஷனில் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. எல்லாருமே பேங்காக்ல ஷூட்டிங் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 350 பேர் இங்கேருந்து ஷூட்டிங்க்கு கலந்துக்கிட்டாங்க. அதாவது சவுத் இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் வேலை செய்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த 350 பேர்த்துக்கும் படத்தோட லாஸ்ட் நாள் ஷூட்டிங் அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சம் அமௌண்ட் எல்லாருக்கும் 350 பேருக்கும் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் கையில் காசு கொடுத்துட்டு இங்கேருந்து போகும்போது உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க, அது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 350 பேர்த்துக்கும் யூனிட்ல இருந்த அத்தனை பேர்த்துக்கும் காசு கொடுத்து அவங்கள இங்கேருந்து நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தின மா மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு. நாகார்ஜுனா மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய ஸ்டாரு. தெலுங்குல பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை மதிப்பு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காரு. இந்த கூலி நாள் டு நாள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹைக்கில் இருக்குது. இன்னும் நம்மளுடைய தலைவருடைய புகழ் இன்னும் அதிகமாக கொடி பறக்க போகுது. தலைவரோட கொடி என்றைக்குமே நிரந்தரம்.